அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பாத்தீங்கன்னா நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நாகை மாவட்டம், நாகை தாலுக்கா, அதாவது நாகைப்பட்டினம் மாவட்டம், நாகைப்பட்டினம் தாலுக்கா, நெடுஞ்சேரின்ற கிராமத்துல தான் இருக்கேன். இந்த கிராமத்துல வந்து ஒரு அக்கா பாத்தீங்கன்னா தம்பி அங்க வந்து ஒரு குடும்பத்தோட இருந்தாங்கம்மா. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல. பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கப்பா. படிப்புக்கும் எதுவுமே எந்த ஒரு ஆதரவும் கிடையாது, யாருமே கிடையாது. அவங்களாவே சமைச்சு அவங்களாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா. தயவு செய்து இந்த பசங்களுக்கு வந்து படிப்புக்கு வந்து உதவி பண்ணுங்கப்பான்னு ஒரு அக்கா வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நாகை மாவட்ட கலெக்டர் வந்து ஆக்ஷன் எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்காக உதவி பண்ணணும். அவரோட படிப்பு வந்து ரொம்ப பின்தங்கி போயிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த வீடியோ வந்து நாகை மாவட்ட கலெக்டருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா இந்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து கட்டி கொடுத்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யணும். இந்த குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா கல்வியை வந்து ஊக்கப்படுத்தணும். இது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுத்து இந்த ஊருக்கு நேர்ல வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். மறக்காம மக்களே இந்த மாவட்ட ஆட்சியருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாத்தீங்கன்னா காயத்ரி அக்கா வந்து இவங்க தான் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்காவுக்கு இந்த ஊருன்றனால ஃபுல் டீடைல் தெரியும். அக்கா எப்படி அந்த பசங்களோட நிலைமை பெரிய எப்படிக்கா இருக்கு? இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கும் சரி, படிப்புக்கு எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நீங்க பார்த்த வரைக்கும் தெரியும், படுக்க பாய் கூட கிடையாது. ஆமாக்கா, அவங்களே சமைச்சு சாப்பிடுறாங்க. ஆமா, அவங்க அப்பாவுக்குமே உடம்பு முடியல. ஒன் டே ஃபுல்லா வேலை பார்க்க சொன்னீங்கன்னா வரல முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். சோ வந்து நீங்க வச்சு ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்க மூலமா ஏதாச்சும் இந்த குழந்தைங்க நல்லது நடக்கும்ன்ற ஒரு இதுல தான் வந்து உங்களை நான் கான்டெக்ட் பண்ணேன். கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட நிலைமை வந்து நம்ம நேர்ல எடுத்து இப்ப நம்ம போட்டிருக்கோம். மறக்காம இந்த குழந்தைகளை வந்து ஆதரவு கொடுக்கணும். இந்த குழந்தையோட நிலைமை இப்ப எப்படி இருக்கோ இதை விட தாண்டி நம்ம மாத்தணும் நண்பர்களே. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.